இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 27 ஜனவரி செவ்வாய்க்கிழமை. தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கிற சில அனாலிசிஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இராணுவ வலிமையை பறைசாற்றிய அணிவகுப்பு. டெல்லியில் குடியரசு தின விழா கோலாகலம். ஸோ நேற்று வந்து ரிப்பப்ளிக் டே, 77th ரிப்பப்ளிக் டே. ஸோ அதனால் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய கொடியேற்றி சிறப்பான நிகழ்ச்சிகள் ஒரு 90 மினிட்ஸ்க்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினர்களாக வந்து 2 பேர் கலந்துருக்காங்க. ஒன்று வந்து ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த அந்த லீடர் 2 பேர். ஒருத்தர் வந்து அவங்க பேர் ஜஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஆண்டோனியோ கோஸ்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வண்டர்லா லைன். ஸோ இவங்க 2 பேரையும் நேற்று சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருப்பாங்க. இந்த 2 பேர் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆண்டோனியா கோஸ்டா அப்புறம் வண்டர்லைன் அப்படின்றவங்க, சரிங்களா? நான் இது ஒரு வாட்டி கேள்வியை கேட்டிருந்தாங்க, போன வருஷம் யார் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுதான் நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் பேசியிருக்காங்க நிறையா. அதே மாதிரி சர்வதேச விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்கர விருது நேற்று வழங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இந்திய ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேற்று ஒரு சீட்ஸ் இருக்கும் இல்லையா, சீட் அலோகேஷன்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க உட்கார்ற அந்த பார்வையாளர் மாடங்களுக்கு வந்து நதிகளோட பேரை வச்சுருந்தாங்க. பியாஸ், பிரம்மபுத்திரா, சம்பல், செனாப், சட்லஜ், தீஸ்தா, வைகை, யமுனை, பொன்னாறு, பெரியாறு, ராவி, கிருஷ்ணா, மகாநதி, நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஜஸ்ட் தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன. ஓகே கூல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் வந்து கொடியேற்றி நேற்று சிறப்பாக அந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கு. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் பேச்சு நிறைவு விவரங்கள் இன்று வெளியாகின்றன. ஸோ ஒரு 2007 அப்புறம் இந்தியா ஐரோப்பிய யூனியன் 2 பேரும் டைரக்ட் ட்ரேட் ஸ்பீச்சில் ஈடுபட்டிருந்தாங்க ஒரு 1 வீக்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா, ஐரோப்பிய யூனியன் சேர்ந்த தலைவர்கள். அவங்க 2 பேர்கிட்டையும் நம்மளுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்கார்ல, அவர் பேசி சுகமாக முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னென்னு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 27th ஜனவரி. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு தனியாக ஒரு மாநாடு மாதிரி வச்சு ஒரு நிகழ்ச்சி மாதிரி வச்சு இது பண்ண போகிறாங்க. என்னென்ன பண்ண போகிறோம், அக்ரிமெண்ட்ஸ், எஃப்டிஏ பற்றி. ஓகே, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே நேற்று எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லேயும் விழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இன்று உலக மகளிர் உச்சி மாநாடு முதல்வர் ஸ்டாலின் தலைவர் இருக்கிறார். ஸோ 2 நாள் நடைபெறக்கூடிய மகளிர் உச்சி மாநாடை சென்னையில் இருக்கிற YMCA ஸ்டேடியத்தில் இன்றைக்கி தொடங்கியிருக்கிறார் நம்மளோட முதல்வர். ஸோ நமக்கு பெண்களுக்கான சில நிறைய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசி அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி நிறைய பண்ண போகிறாங்க. ஸோ போக பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே வேறு என்ன இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்து நேற்று இறந்து போனார் இல்லையா ஞானசுந்தரம் அவர்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல். உங்களுக்கு டைம் இருந்தால் ஜஸ்ட்டு படிங்க என்னென்ன, சரிங்களா? அவங்க டாக்டர் சுதாஷ் ஷெப்பன் அவங்க எழுதியிருக்காங்க. செம்மொழி தமிழாயோட தலைவர், நிறுவன துணைத் தலைவர் இவங்க எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் டைம் இருந்தால் படிங்க. சின்ன ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய தப்பான நியூஸஸ்லாம் நிறைய வருது, வரலாற்று பிழைகள் நிறைய இருக்குது, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. இங்கே என்னென்னா ஆளுநர் என்ன பேசியிருக்காருன்னா, 3வது பொருளாதார நாடாக இந்தியா வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் நியூஸ் படி பார்த்திங்கன்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு 4th டாப் மோஸ்ட் கண்ட்ரி, லைக் எக்கனாமிக்கில் ஒரு டாப் மோஸ்ட் கண்ட்ரியாக நம்ம இந்தியா வந்து விளங்கியிருக்கு, சரியா? ஸோ அதுதான் வந்து இப்போ 3rd போயிடுவோம் நம்ம இந்த வருஷத்தில் அப்படின்னு நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள் கோட்டை அமீர் நளினுக்கு வருது. ஸோ இங்கே என்னென்னா வீரதீர செயல் புரிந்த காவல்துறையினர்களுக்கு பார்த்திங்கன்னா அண்ணா பதக்கங்கள் கொடுத்துருக்காரு. அவங்க யார் யாருன்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியில். ஸோ
ஸோ வி சங்கர் அப்படின்றவர், பி சுரேஷ், எஸ் ரமேஷ்குமார் தீயணைப்பு வீரர்கள். பீட்டர் ஜான்சன் மறைஞ்சிருக்காரு, அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டை அமீர் மதன் எழுதியிருக்காரு. அது யாருன்னா கலிமுல்லா திருப்பூர் மாவட்டம். ஸோ சங்கர், பி சுரேஷ், ரமேஷ்குமார், இறந்து போன பீட்டர் ஜான்சன் 4 பேருக்கு அண்ணா பதக்கங்கள். அப்புறம் வந்து கோட்டை அமீர் வந்து கலிமுல்லா. ஓகே. அப்புறம் சி நாராயணசாமி நெல் உற்பத்தி திறக்கான விருது வந்து வீரமணி அப்படின்ற தஞ்சாவூர்லேருந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் காவலர் பதக்கம் பி நடராஜன் அவர்களுக்கு, விழுப்புரம் மண்டலம். ஓகே. அப்புறம் சிறந்த காவல் நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மதுரை மாநகர காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருந்துச்சுன்னா, நேற்று பிரசிடென்ட்டால் அவங்கள பற்றின பிக்ஸு நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நிறைய நாடுகள், நட்பு நாடுகளும் நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் நண்பர்கள்னு சொல்லியிருக்காரு இந்தியாவை. ஓகே ஓகே. நேற்று சில ஏவுகணைகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. சூரியஸ்திரா, அப்புறம் சிந்தூரில் ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்ட ரஃபேல், சுகை 30 என்கேஜி, மிக் ஜாகுவார் போர் விமானங்கள், அப்புறம் இராணுவத்தின் நாக் ஏவுகணை அமைப்பு எல்லாமே நேற்று காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஊர்வலமாக. ஓகே. எல்லாமே அரசியல் செய்திகளாக தான் இருந்தது. நம்ம தமிழ்நாடு ஊர்தி வந்து இடம்பெற்றிருந்தது இல்லையா, நவீனத்துடன் பாரம்பரிய பெருமை, டெல்லியில் பாருங்க வந்த தமிழக அலங்கார ஊர்தி. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் நம்ம ஒரு மாடலாக பார்த்துருந்தோம். இப்போது நிஜமாகவே அதை செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருந்துச்சுன்னா, ஜல்லிக்கட்டு காளை அடக்கிற மாதிரி அது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாரம்பரிய தொழில்நுட்பத்தை இணைக்கும் காட்டுமொழி, ஒளிரும் சுற்றுவடங்களுக்குரிய காலை உருவம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஆட்டோமேஷன், ரொபோட்டிக்ஸு அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. பேட்டரி அளவில் இணைக்கும் ரொபோட்டிக் கைகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் ஒரு மின் வாகன மின்னேற்ற சுத்தமான மற்றும் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் இடம்பெற்றிருந்தன. பின்பக்கத்தில் பார்த்தா பசுமை தொழில்நுட்பம் பற்றி எடுத்துக்காட்டும் வகையில் காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்ச வகை என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இருபுறமும் 6 பெண்கள் பொம்மைகள், 12 மயில் நடந்து சிலம்பம் ஆடிட்டே வந்திருக்காங்க. இந்த பக்கம் 6 பேர் ஆடிட்டே வந்திருக்காங்க, சரிங்களா, இருபுறம். ஓகே ஓகே. இன்றைக்கி அவ்வளோதான் முக்கியமான மெசேஜ். நாளைக்கு சந்திக்கலாம்.